குருக்கள் வந்து கேட்கல, ஆனா தட்டு தான் நிட்டுறாங்கன்னு சொல்றீங்க, அது கரெக்ட். குருக்களுக்கு சேவை யாருக்கு பண்றாரு? இறைவனுக்கு தானே சேவை பண்றாரு. இறைவனுக்கு சேவை பண்றவங்க சேவகர் தானே. சேவகர்கள் செஞ்சா தவறு இல்லை, அவங்க சேவகர்களாக மாறுறாங்க. அவங்க இறைவனுக்கு சேவை செய்யறவங்க அவங்க. ஆனா அதை செய்யாம தனியா இருந்து என்னன்னா அதுதான் அது தவறாகும். அது வந்து சேவகர், அதனால சேவகருக்கு செய்யலாம். அதே மாதிரி உண்டியில போடுறோம். உண்டியில போடுறது வந்துட்டு அந்த பணம் எங்க போகுது? அந்த பணம் திருப்பி கோயில் பராமரிப்புக்கு, கோயில் திருப்பி மீண்டும் மீண்டும் திருப்பி 12 வருஷத்துக்கு ஒருக்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் இல்லையா? கும்பாபிஷேகம் நடக்கணும்னாக்கா காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தாதான் நடத்த முடியும். அப்ப அந்த உண்டியல் காசு வந்துட்டு அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு நடக்கக்கூடிய இடத்துக்கு உண்டானதை அது. அப்போ சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம பணம்னு ஒன்று போட்டாதான் போகுமா அப்படின்னா, ஒன்று கொடுத்துதான் ஒன்று நீக்கணும், ஒன்று வாங்கணும், ஒன்று பெறணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நம்ம பணம் கொடுத்தாதானா அப்படி கிடையாது, ஏதோ ஒன்று இருக்கும். நீங்க அது பணமா நினைச்சீங்கன்னா பணம், அது பணம் கிடையாது. நம்மளால முடியும் போது கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கக்கூடிய அது பணம், அது இறைவன் கொடுக்கக்கூடிய பணம் இல்லை. அது கோயிலுக்கு அடுத்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும், ஒவ்வொரு கோயிலுக்கும் 12 வருஷத்துக்கு வரைக்கும் நடக்கும். அதுக்கு செலவுக்கு தான் அந்த காசு. அது